உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பகவான் வக்ரம். இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள்காரகன், தொழில்காரகன், இன்னும் சொல்லப்போனால் கர்மகாரகன். ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனி தான் காரணமாக இருக்கார். தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர். அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவன் கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார். அப்போது எதுக்கு எடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நன்மையா சனி பகவான், தீமையா சனி பகவான், அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா, இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது. பிரபஞ்சம் எப்படி சுற்றணும், என்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், என்றைக்கு எண்டு, இதெல்லாம் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில். ஏழைகள் பணக்காரனாவதும், பணக்காரன் பிச்சைக்காரனாவதும், தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும், நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம். இல்லை இதுன்னு ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார், அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜில் இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும். அப்போ ஒரு உயிரை பலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான். இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மா தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதே போல் ஒரு நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையே மாறி போய்டும். அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம், மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள், அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும், எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும். ஒரு சிலருக்கு பாருங்கள், ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க, எடுத்த உடனே அவனுக்கு கிளிக் ஆகிடும், அவன் ஜெயிச்சுடுவான். சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வேலை நடக்காது. எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ, செய்யணும்னு நினைக்கிறானோ, அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்டுருக்கு. அப்புறம் போய் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் அவனுக்கு கை கூடும். இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள். அப்போ எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் சரி தான், கும்பத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு, மீனத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு. திருக்கணிதமும் ஒன்று தான், அதே சமயத்தில் வாக்கியமும் ஒன்று தான். இப்போ 2 பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு 20 நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. சனி வக்ரம். அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? சும்மாவது நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோட நல்லா அழகாக பேசுகிறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, வாரி கொடுத்துரும், கொட்டி கொடுக்கும், மழை பெய்யும், பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. அப்போ யதார்த்தமான உண்மை என்ன? உண்மையிலே இந்த சனி பகவான் வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை. வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது. நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது, அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு, இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது, இதில் சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது. அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் ரொம்ப சூடு பிடிக்குது.
மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் கொரோனா அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது. அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார்? இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் அப்படி வச்சுப்போம். 139 நாட்கள் சொல்கிறாங்க, அது 140 கூட நம்ம வச்சுப்போம், சரியா? அப்போது ஜூலை 13லேருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை இந்த 5 மாதங்கள் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள், உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். வக்ரம் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது. ஒருத்தர் வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார், இல்லை வேலை கிடைக்கல, நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை, ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வருமானம், ரெகுலர் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஹாப்பியாக ஓடுது, வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு, மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இது ஒரு நல்ல யோகமான காலம். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரையிலும் அற்புதமான கால நேரம், காலமும் நேரமும் நல்ல யோகமாக அமைந்துள்ளது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். இப்போது தனுசு ராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சு தனுசு ராசியில் நிறைய வம்பு வழக்குகள் எல்லாம் இவங்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்துள்ளது நம்ம பார்க்குறோம். நம்ம நிறைய சமீபமாக கூட நிறைய இந்த தீர்ப்புகளை எல்லாம் பார்ப்போமே, ஆனால் தள்ளுபடி செய்த கேஸ் எல்லாம் கூட திரும்பவும் அதை எடுத்து என்கொயரி பண்ணுறாங்க, உத்தரவெல்லாம் கூட மறுதீர்வு பண்ணுறாங்க. அப்போ நம்ம நிறைய அரசியல் தலைவர்கள் பார்க்குறோம், கம்பெனி ரிலேட்டடாக பார்க்குறோம், லைசன்ஸு ரிலேட்டடாக பார்க்குறோம். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட அந்த வம்பு வழக்குகளில் இத்தனை நாள் வரலும் அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இப்போ ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா, 10வது பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார். எப்போவுமே ஒரு கஷ்டம் வருதுன்னா அது ஒன்று சனியுடைய பார்வையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கேதுவுடைய பார்வையாக இருக்கும். ஆனால் தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் இது நாள் வரலும் நீங்கள் எங்கெல்லாம் ஜாதகம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. 10,000 ரூபா கொடுத்து நான் அவர்கிட்ட 60 நாள் வெயிட்டிங் பண்ணி பார்த்தேன்னு சொன்னாலும் சரிதான், நான் மெயில் போட்டு பார்த்தேன்னு சொன்னாலும் சரிதான். நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல மகாதேவன் சகாதேவன்லேருந்து நீங்கள் எங்கே போய் பார்த்துருந்தாலும் சரிதான், தனுசு ராசி என்பது உங்களுக்கு உண்மையான கஷ்டம் என்னன்னு தெரியுமா? ஏன் இந்த தோல்விகள்லாம் ஏற்பட்டதுன்னு தெரியுமா? இந்த தோல்விகளால் வந்த மனக்கவலை, மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷன், அடுத்த எதுலையும் ஒரு கான்சன்ட்ரேஷன் செய்ய முடியாமல் இருப்பது, இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா தனுசு ராசி என்பர்களே? நீங்கள் எந்த ஜோசிக்காரும் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாட்டாங்க, நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாட்டாங்க. 2 பாயிண்ட் தான். ஒன்று, சனி பகவான் 10வது பார்வையாக கொடுமையான பார்வை. 10வது பார்வை என்பது கர்ம பார்வை, கர்மஸ்தானம், அதுவும் கர்மகாரகனே 10வது பார்வையாக பார்க்கும்போது தனுசு ராசிக்கு அங்கே அடிபட்டு போகுது. இன்னொரு பக்கம் கேதுவுடைய தொடர்பு, சனி பார்த்து
கேது தொடர்பு கொள்ளும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய வாக்குவாதமாக மாறிவிடும். மாறிச்சா இல்லையா? ஒரு சின்ன திருமணம் வைபவம், எல்லோரும் 10 பேர் உட்காந்துட்ருக்காங்க, காரசாரமான விவாதம் போது எல்லார் சொல்கிறதையும் காமெடியாக எடுத்துக்கிறாங்க, சிரிச்சிடுறாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயம் சொன்னால் அது அப்படி சண்டையாக மாறிடுது. நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு. டேய், அவன் சொன்னானேடா, நீ எப்படி சொல்லலாம்? அப்போ ஒரு சாதாரண ஒரு நிலையில் எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறிவிடுகிறது. உங்களை ஒரு சிக்கலில் கொண்டு போய் மாட்டி விடுதுன்னு சொன்னாக்கா அதற்கு காரணம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் தான் காரணம். இதையெல்லாம் தாண்டி நம்ம தனுசு ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு ஜெயிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரணம், ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும், மனக்குழப்பங்கள் வந்தாலும், டிப்ரெஷன்ஸ் இருந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம், உங்கள் கூட வரக்கூடிய தெய்வம் யாருங்க? குரு தான், உங்கள் குரு தான். அப்போ பொதுவாக தனுசு ராசி என்பவர்களை இன்னும் உங்களுக்கு சரியான குருநாதர் கிடைக்கலை. ஒரு நல்ல குருவை பின்பற்றி குருநாதரை வழிபாடு செய்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அடுத்த 5 மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், என் கூடவே இருந்து பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க, எங்கள் கஷ்டங்களை எல்லாம் சொல்கிறீங்க, அப்படியே சொல்கிறீங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன். இதுவரையிலும் யாருமே சொல்லலை, ஆனால் நீங்கள் தான் உண்மையை சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் எனக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன், பணத்தை விட்டுட்டேன். அல்லது நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன், ஒரு 10 பேர் 20 பேர் நான் குரூப் சேர்த்துட்டேன். அவங்களுக்கு இப்போ நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வாங்கினவன் ரொம்ப அலட்சியமாக இருக்கான், அலக்கழிக்க விட்றான், ஏமாத்துறான். எனக்கு ஒரு பரிகாரம் இருக்கான, அவன்கிட்ட ஜெயிக்கணும் சாமி, நான் ஏமாந்து போகலாம், ஏன்னா என்னை நம்பி வந்தவங்க ஏமாறக்கூடாது. அப்போ இப்படியெல்லாம் சொல்கின்ற எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இப்போ இந்த மாற்றங்கள் வேண்டும், முன்னேற்றமாக இருக்கணும், ஜெயிக்கணும் சாமி. இந்த கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், உண்மை, சரி, ரைட்டு, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், எந்த மாதிரியான ஆலயத்துக்கு செல்லணும், என்னைக்கு போகணும், எப்படி செய்யணும், இதெல்லாம் தான் இந்த ரகசியமெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் ஒளிஞ்சிருக்கும். எந்த நட்சத்திரத்தில் போகணும், இதில் எந்த ஸ்தலத்துக்கு போகணும், எந்த மண்ணை மிதிக்கணும், இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் ரகசியம். ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் ஜெயிக்கக்கூடிய காலம், அற்புதமான கால நேரம், கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம். காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாறியிருப்பார்களேயானால், நண்பர்கள் எதிரிகளாக மாறி இருப்பார்களேயானால் அந்த எதிரிகளிடத்தில் கூட ஜெயிக்கக்கூடிய காலம். இடதோஷங்கள், பூமி தோஷங்கள், வாஸ்து தோஷம், மெயினாக இடதோஷம். ஒரு இடம் அடுத்து பலி கேட்டுக்கிட்டே இருக்கும், பலி வாங்கிக்கிட்டே இருக்கும், வீடு ஒரு சுபிக்ஷமாக இருக்காது, மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரி இருக்கும், உங்கள் வீட்டு மகாலட்சுமி உங்களை விட்டு பிரிஞ்சா மாதிரி இருக்குங்க, வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரி இருக்குங்க.
இந்த ஃபீல்டெலாம் நீங்கள் நேரடியாக பண்ணலாம், பணங்காசு குறையும். அப்போ இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் இருக்குமேயானால் மீண்டும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். காசு பணம் தேடி வரும், வருமானங்கள் அதிகரிக்கும். சொல்லப்போனால் தொழில் அமைப்புகள் சிறப்பான கம்பெனிலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால், நடத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால், அந்த மாதிரியான சட்ட சிக்கல்களோ நடைமுறை சிக்கல்களோ இருக்குமே ஆனால், கம்பெனி விட்டுலான் இருக்கேன் முடியல சாமி, இந்த மாதிரி தான் புலம்புறதுலாம் இருக்குமே ஆனால், அந்த கம்பெனிலாம் ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் பெருகும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் வர. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ரம். மகர ராசியை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்களில் எப்பொழுதும் போல தான், இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. மகர ராசி நம்ம அதுதான் சொல்லணும், இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ராசி இது. 7.5 சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி எதுனா மகர ராசி தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட நிறைய குடும்பங்களில் திருமணம் அவங்க பிள்ளைகளுக்கு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 40 வயசுலாம் கூட பொம்பளை பசங்க, பெண் பசங்க இன்னும் கூட திருமணமாகாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது, காதலிக்கிறது, மறைமுகமாக அதை தடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய குடும்பங்களில் ஒரு மன கஷ்டங்கள். அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு கையில் இருந்த காசு எல்லாம் காலி, இழப்புகளாக மாறிவிட்டது. கையில் இருந்த காசு எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, சேமிப்பு எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. ஒரு பிஸ்னஸ் பண்ண சாமி இப்படி போயிடுச்சு, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், ஏமாந்துட்டேன், நான் அதில் தான் நிறைய சம்பாரிச்சிருக்கிறேன், ஆனால் அதுலேயுமே கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்கள். நிறைய ஆன்லைனில் பிஸ்னஸில் போய்ட்டு ஏமாந்தவங்க நிறைய. நான் நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டினாக்கா 12 லட்ச ரூபா கொடுப்பேன், இதெல்லாம் இன்னும் கூட அறிவுபூர்வமாக நம்பி ஏமாந்தவங்கள்லாம் அதிகம். ரொம்ப ஏழ்மையான மக்கள், 1 லட்ச ரூபா கட்டுங்க 5 லட்ச ரூபா கொடுப்பேன், ஃப்ரெண்டு வாங்கினார் அவர் தான் சேர்த்து விட்டார், இது மாதிரிலாம் ஆன்லைனில் ஏமாந்தவங்க. குறிப்பாக தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ்ஸு, வேலை வாய்ப்புகள். அப்போ இப்படியெல்லாம் ஏமாறுந்த எனதருமை மகர ராசி அன்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் கடந்த காலங்கள் 7 வருஷம் நீங்கள் படாத பாடுபட்டிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த 7.5 வருஷத்தில் நெருங்கிய உறவுகள் எல்லாம் கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். க்ளோஸ் ரிலேஷன்ஸ், ஒரு பார்ட்னர்ஸை மிஸ் பண்ண மாதிரி, பிள்ளைகளை மிஸ் பண்ண மாதிரி, பெற்றோர்களை மிஸ் பண்ண மாதிரி ஒரு நெருங்கிய பார்ட்னர்ஸ், உறவுகள், காதலர்கள் பிரிஞ்சிருக்கலாம், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம். அப்போது உறவு முறைகளில் நிறைய, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கேப் விழுந்திருக்கும். அப்போ மகர ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய ஏமாற்றங்கள், பிரிவுகள். இது எல்லாத்தையும் விட உடல்நிலை ஆரோக்கியம், உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த 7.5 சனியில் நிறைய ஆப்ரேஷன்ஸு, விபத்துக்கள், எதிர்பாராத ஆப்ரேஷன்ஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், முடக்கு அப்படியே உட்கார்ந்துடுது ஒரு இடத்துல, கட்டி போட்டுற மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 6 மாதமாக வீட்டில் இருக்க சாமி, வேலைக்கு போகல. அப்போ அன்றைக்கெலாம் ஒருத்தர் கேட்குறாங்க, அடிபட்டு வீட்டில் உட்காந்துட்டேன் சாமி, கால் கட்டு போட்டிருக்கு, என்னால் நடக்கவே முடியாது, ஆனால் எனக்கு கம்பெனியில் சம்பளம் வாங்கணும் சாமி, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அவங்க வழிபாடு செய்து
இப்போ அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். அவங்க 6 மாதம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சு திரும்பவும் அதே கம்பெனிக்கு வேலைக்கும் போயிட்டாங்க. இப்போ எப்படி போயிருக்காங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேரில் போயிருக்காங்க, அதாவது மாற்றுத்திறனாளியாக போயிருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு உடல்நிலை ஆரோக்கியம், நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம், உடல்நல குறைவுகள். இதில் மகர ராசி என்பர்களுக்கு நீங்கள் சில விஷயங்களை கவனிக்காமல் விட்டுட்டீங்க, நம்பாமல் விட்டுட்டீங்க. அப்போவே சொன்னாங்க, சாமி நான் இதை நம்பலை. யார்? மகர ராசி என்பர்கள். காரணம் செய்வினை கோளாறுகள், அப்படி இல்லைன்னா எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்திருக்கு. நீங்கள் இதை கவனிக்கவில்லை. இதுதான் உண்மை. அல்ல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, கிரகம் உங்களை கவனிக்க விட்டுருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்திலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியம் சரி பண்ணவே முடியல. என்னால் நான் எவ்வளோ ஆஸ்பத்திரி போகிற சமயம், என்னால் அன்றைக்கெலாம் லண்டன்லேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க, பாருமா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, டாக்டர் திட்டுறாங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடையாதும்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள். ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்குது, தூங்க முடியல. செய்வினை, எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த சாபங்கள், அதெல்லாம் இந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகுமான்னு ஒரு சந்தேகம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில் முடக்கம், வருமான முடக்கம், தொழில் அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது, இல்லை குடும்பத்தை ஒரு கட்டு போட்டு வச்சுறது, வளர்ச்சி அடையாமல் பண்ணுறது. இதுக்கு மேலே இந்த குடும்பம் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ, எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, அங்கமங்காளிகளால் வரக்கூடிய தொந்தரவு, இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இந்த மாதிரி எந்த மாதிரியான கஷ்டங்கள் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்து வந்திருக்கலாம். 7.5 சனி முடிஞ்சிடுச்சு சாமி, எல்லாரும் 7.5 சனி முடிஞ்சிடுச்சுன்னா சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் கூட சொன்னீங்க சாமி, ஆனால் எனக்கு இன்னும் கஷ்டம் இருக்குது, எனக்கு இன்னும் இதுக்கு இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகலை, இது இன்னும் கிளியர் ஆகலை, இன்னும் பேலன்ஸ் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பவர்களே, இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் சரியாகும். இப்போ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரையிலும் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்கள் அடுத்து உங்களுக்கு சிறப்பான காலமாக அமையப்போகுது. உங்கள் கஷ்டமெல்லாம் மறைய போகுது. உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதேனும் இருக்குமே ஆனால், உடல்நல குறைவுகள் ஏதேனும், ஆப்ரேஷன்ஸ் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நல்லபடியாக நடந்து உங்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கும், ஆயுள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், செலவீனங்கள் குறையும். வீட்டில் ஒரு ஆயுஷோமம் பண்ணிக்கிறது, நவகிரக கிரக பிரீத்தி, கிரக தானங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிறது கொஞ்சம் நன்மை தரும். அதே போல் வீட்டில் ஏதேனும் ஒரு சில வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குமே ஆனால், அல்லது மாறுபட்ட சில விஷயங்கள் மனசுக்கு தோன்றுமே ஆனால் அவையெல்லாம் கூட நீங்கள் சரி பண்ணிக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே, உங்கள் ஒவ்வொருத்தருடைய, நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு செல்பவர்களாக இருக்கலாம், ஆண் பெண்ணாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், மாணவ செல்வங்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள்,
அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எனதருமை மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய காலமாக அமைகிறது. அப்படி அந்த நன்மை உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா அது நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம அதை செய்ய முடியும், சரி செய்ய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.